பாக்கி இந்த செய்தியாளர் சந்திப்பு குறிப்பாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இதை நீங்க ஒரு பத்திரிகையாளரா, மூத்த பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சின்ன திருப்பம் என்னன்னா, கடந்த முறை 2021 பாஜக அதிமுக உறவு பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாரு. இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனா என்ன வித்தியாசமா, தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு சொல்லியிருக்காரு ஒண்ணு. சோ அப்ப டாமினன்ட் போர்ஸா இருக்கிறது அதிமுக தான், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உறுதிப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி 1999 திமுக பாஜக அலையன்ஸ் நேஷனல் லெவல்ல மக்களவை தேர்தலில் ஏற்பட்டதோ அது மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அது உருவாக்கப்படும். அதன் அடிப்படையில கூட்டணி களத்தை சந்திக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது என்ன முக்கியமானா, பல்வேறு முரண்பட்ட அதிமுக என்ற திராவிட கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுக்கும் பாஜக முரண்பாடுகள் களையப்பட்டு ஒரு பொதுவான திட்டத்தின் அடிப்படையில அல்ல அநேகமா திமுக எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு போன்ற அடிப்படையில இந்த களத்தை அவர்கள் இணைந்து சந்திப்பார்கள் என்பது தெளிவாகிறது. நீங்களே சொன்னீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்கன்னு அமித்ஷாவும் குறிப்பிட்டார். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த கூட்டணி அமையும் அப்படின்னா, இந்த கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் இதை இரு தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள், அரசியலில் இந்த இரு கூட்டணிக்கும், இந்த குறிப்பாக இந்த இரு கட்சிகளுக்கும் இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சவால்களும் என்னென்ன பார்க்குறீங்க சார்? சவால்களும் சாதகமும் என்ன பார்க்குறீங்க? சவால்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில அதிமுகவை எதிர்த்து திமுக கழகம் முன்னெடுக்கிற சில திட்டங்கள் எதிர்ப்பு குரல் இருக்கு இல்லையா, அதுல எப்படி சமாளிப்பாங்க, இந்துத்துவ அவங்க ஏத்துக்கிறாங்களா என்ற போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. வக்ஃப் போர்டு சட்டம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தீர்த்து அந்த பிரச்சனையை இந்த களத்துல கொண்டு வராம செய்வாங்க. அதுதான் இப்போ பாஜகவோட திட்டமாக தெரியுது. அமித்ஷா நகர்த்தி இருக்கிற அரசியல் காய்கள்ல முக்கியமானது டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. தங்க நிலைப்பாட்டுல வேகத்தை காட்டாம தமிழக மக்களுக்கு ஏற்ப, தமிழக மாநிலத்துக்கு ஏற்ப பாஜக செயல்படும் அப்படிங்கிறது தான் இது ஒரு சவால். இது சவாலை தீர்த்துருவாங்க. ஆனா இன்னும் முக்கியமான சவால், கடந்த முறை சசிகலா போன்றவர்களையும் உள்ள எடுத்துக்கணும், டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணியில் இடம்பெற செய்யணுங்கிற அந்த சவால் இருக்கு இல்லையா, அதை தான் எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள். பல பேர் சொன்ன மாதிரி பாஜக சின்னத்தில் அவர்கள் போட்டியிட செய்து அதுக்கு அவங்களுக்கும் உறவு கிடையாது, நேரடி உறவு இல்லாம ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பொதுவான குடையின் கீழே கொண்டு வர செய்து ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். எப்படி கையாள போகிறான்னு பொறுத்து பார்க்க வேண்டும். அநேகமாக அதற்குத்தான் நயினார் நாகேந்திரன் நாளைய தினம் பாஜக தலைவராக பொறுப்பேற்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். கூட்டணி அப்படிங்கிற பேச்சு வந்தாலே கொள்கை கூட்டணி, தேர்தல் கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கூட்டணியை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, இது விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கையை, அதாவது அறிவிப்பே முக்கியமானது. அவர் சில சமயம் என்ன சொல்றார், ஒரு முறை வெளிப்படையா சொல்றார், கூட்டணி வேறு கொள்கை வேறு, கூட்டணி என்பது தேர்தலுக்கானது, களத்தை சந்திப்பதற்கான அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த குழப்பம் அதிமுக தரப்பில் இருக்காது, பாஜக தரப்பிலும் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சார், இப்போ இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் செயல்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி உருவாகி இருப்பது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு ஒரு பலத்தை சேர்க்கிறது, அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு ஒரு பலத்தை சேர்க்கிறது, நீங்க இரு கட்சிகளுக்கும் சார்ந்து எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, பாஜகவுக்கு என்ன விதமான லாபம் கிடைக்கணும், ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு நம்பலாம். இன்னொரு விஷயம், இப்ப பாமகவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கூட பாமக அதிமுகவோட நெருங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏற்கனவே தேமுதிக இருக்கு, ஆனா அவங்க கூட்டணியில இருக்கு. அவங்களும் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில எழும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாஜகவுக்கும் பலன் தரும். அதிமுகவுக்கு என்ன பலன் தரும்னா, தேர்தல் ஆணையத்தில் அவங்க இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகள், வேறு சில அவர்கள் மீதான புகார்கள் வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிப்பதற்கும் இந்த கூட்டணி கை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கூட்டணி கணக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு கூட்டணி கணக்கு இன்று தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிற சூழலில்
தமிழ்நாடு அரசியல் களத்தில் இது என்ன மாதிரியான மாற்றங்களை, கூட்டணி கணக்கில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? அதிமுக பாஜக சேர்ந்தது நான் என்ன நினைக்கிறேன், கடந்த பல ஆண்டுகளாகவே 2-3 தேர்தல்கள்ல, சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல், 2-3 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியிலேருந்து எந்த சிதறாமல் அப்படியே எடுத்துட்டு போயிருது. இன்டாக்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று அது அப்படியே வலுவாக இன்று வரை நீடிக்கிறது. இன்னும் சொல்லுவாங்க, மக்கள் நீதி மையம் கமலஹாசனோட கட்சி அவங்க கட்சியில சேர்ந்தது, அவங்க கூட்டணியில் சேர்ந்திருக்கு. இந்த நிலை அதுக்கு ஈடு கொடுக்கணும்னா வலுவான கூட்டணி இதை அதுக்கு எதிரணியில கட்டமைக்க வேண்டும் என்று அமித்ஷா இப்போது யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிறார். அநேகமா இதுவும் திமுக கூட்டணி எப்படி நீண்ட காலம் ஒரே மாதிரி அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறதோ அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியும் தமிழகத்தில் இப்படி நடைபெறுவதற்கான முயற்சியை அமித்ஷா மேற்கொண்டிருக்கிறார். சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும், டஃப் கொடுக்கும் நீங்க பாக்குறீங்க? அநேகமா இப்பதான் கொஞ்சம் கடுமையா வேலை செய்வாங்க அதிமுக அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவும் வேலை செய்யக்கூடும். அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேமுதிக, பாமக மற்ற கட்சிகளையும் அதிமுக மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர விஜய் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கூட திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இவர்களோடு இணங்கி போகிறார்கள். அவர்கள் எந்த நிலையை எடுக்கிறார்கள், அனுசரித்து போகிறார்களா, கூட்டணி என்று அமையாவிட்டால் கூட ஒருவேளை தொகுதி உடன்பாடு என்பது போல நீங்க போட்டியிடுற இடத்துல நான் இல்ல, நான் போட்டியிடுற இடத்துல நீங்க இல்ல என்பது போன்ற அது சில சமயங்கள்ல வெரி ரேர், எப்போதான ஒரு முறை அந்த மாதிரி அமைவது உண்டு. அதற்கான வழிமுறை உருவாகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காரணம், இவங்க எல்லாருக்குமே ஒரே புள்ளி, திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் தேர்தலில் என்கிற நோக்கம் தான். அந்த ஒரு புள்ளியில இவங்க எல்லாம் இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், இன்றைய நாள் வரை திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே விஜயும் குறிப்பிட்டிருக்கார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு வார்த்தை பேசப்பட்டு வருவதை நாம் எப்படி பார்க்கலாம் சார்? அது ஒரு கேள்விக்குறி. அது தொடர்பா நம்ம விவகாரம் வரும்போது எப்படி இரு தரப்பினும் கையாள போகிறார்கள் என்பதை ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அது அநேகம் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த முடிவு அடுத்த நகர்வாக இருக்கும். அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் அதிமுக தான் அதிகமான இடங்களை போட்டியிடும். பாஜக அதை விட குறைவாக, மற்ற கட்சிகள் அது மாதிரி குறைவான இடங்கள்ல தான் போட்டியிடும். அப்படி ஒருவேளை அமைந்தால் பாமக, தேமுக போன்றவை கட்சிகளும் இதில் இணையிற பட்சத்துல அவங்களும் ஆட்சியில பங்கு கேட்பாங்க நிச்சயமாக. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கிறது அது அதிமுக தலைமையும் பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளோட தலைமையும் கூடி பேசி முடிவெடுப்பார்கள். அதற்கான காலம் இன்னும் நிறைய இருக்குது. முதல்ல கூட்டணி, அப்புறம் தேர்தல் களத்தை சந்தித்தல், தேர்தலில் வெற்றி தோல்வி எந்த அளவுக்கு அமைகிறது, இடங்கள் எந்த அளவுக்கு பகிரப்படுகிறது, இப்ப எத்தனை இடங்களை கைப்பற்றுகிறான்னு பார்க்கணும். அதை அடுத்துதான் இது. அதுக்கு இப்போதே நம்ம அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. ஏனெனும் அதுவும் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்காக நன்றி திரு பாக்கி. (2026) சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையில் தான்